மனசில் என்ன தோணுதோ அது அப்படியே வெளிப்படையாக பேசக்கூடியவங்க தான் இந்த கும்பராசிக்காரங்க. ஆமாங்க. மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் போலித்தனமாக பொய் பேச தெரியாது இந்த கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு. சுதந்திரத்தை பெரும்பாலும் விரும்பக்கூடியவங்க. யாருக்கும் அடிபணிய மாட்டீங்க, யாரையும் அடிமைத்தனமாக பயன்படுத்த மாட்டீங்க. இது ரொம்பவுமே சிறப்பான குணம் இந்த கும்பராசிக்காரங்கிட்ட இருக்கிறது. புதுமையை வரவேற்கக்கூடியவங்களா இருப்பீங்க. மனிதாபிமானம் இந்த கும்பராசிக்காரங்கிட்ட ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். அதே போல் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, இவங்களோட அறிவு திறமையால் அந்த பிரச்சனையே வந்தாலும் அந்த பிரச்சனையை விடுபடக்கூடிய அமைப்பு, அந்த நல்லா தீர்க்கமாக யோசித்து முடிவெடுக்கக்கூடிய தன்மை ரொம்பவுமே சிறப்பான இயல்பு கொண்டவங்களா இந்த கும்பராசி அன்பர்கள் நீங்கள் இருக்கீங்க. கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், இந்த மாதத்தோட கிரக அமைப்பு ரொம்பவுமே எச்சரிக்கையான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தியிருக்கு. எந்த விஷயம் சாதகமாக இருக்கோ, எந்த விஷயம் பாதகமாக இருக்கோ அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே ஒரு பயனுள்ள பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பதிவு நிச்சயமாக நீங்கள் பயன்படக்கூடிய வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. கும்பராசியில் அவிட்டம் நட்சத்திரம்ல 3 4ஆம் பாதம், சதயம் நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரம் இது 3 இருக்குது. கும்பராசி பஞ்சபூதத்தில் பார்த்தா காற்று ராசியை சேர்ந்தது. இது ஒரு குடம் போன்ற அமைப்பில் இருக்கும். குடத்தை திறந்து பார்த்தா தான் உள்ள என்ன இருக்குதோ அது போல தான். இந்த ராசிக்காரன்ட்ட கொஞ்சம் நேரம் பேசி பழகினா மட்டும்தான் இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியும். கும்பராசி அப்படிங்கிறது பார்த்தா இந்த குறிப்பாக காற்று ராசியாக இருக்கக்கூடிய மிதுனம், துலாம் இந்த ராசிக்காரன் கூட உங்களுக்கு பாருங்கள் நல்ல ஒரு புரிதல் இருக்கும். ஏன்னா இவங்களுக்குமே சுதந்திர மனப்பான்மை அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் நெருப்பு கூறாக இருக்கக்கூடிய மேஷம், தனுசு இவங்க கூடலாம் இன்னும் உற்சாகமான பிணைப்பு இந்த கும்பராசிக்கு ஏற்படும். இந்த ராசியில் இருக்கிறவங்க உங்கள் வாழ்க்கை துணையாக இருந்தால் ரொம்பவுமே அமோகமான ஒரு உயர்வை நீங்கள் பெறுவீங்க. அதே போல் இந்த மீனம், கடகம், இந்த விருச்சிகம் இந்த ராசிலாம் இந்த மீன ராசிக்கு இந்த மீனம், கடகம், விருச்சிகலாம் இந்த கும்பராசிக்கு ரொம்பவுமே சவாலான ராசி. இந்த ராசியில் உங்களுக்கு வாழ்க்கை துணை அமைஞ்சாலே ரொம்பவுமே சண்டை, சச்சரவு, பிரச்சனை இந்த மாதிரியான சூழல் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இவங்களோட எண்ணங்கள் ஒத்து போகாது, ஒரு கருத்து ஒத்தே போகாது. ஆனால் பாருங்களேன், இந்த மிதுனம், துலாம், மேசம், தனுசு இந்த ராசிக்கெல்லாம் அதிகம் கவரக்கூடிய தன்மை இருக்கும். ஏன்னா உங்களோட எண்ணம் புரிதல் எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கும். பெரும்பாலும் இப்போ உங்கள் வீட்டில் பிரச்சனை வருதுன்னு பாருங்களேன், இந்த கும்பராசிக்காரங்களோட வீட்டில் அவங்க கணவன் மனைவி ராசியை கேட்டு பாருங்கள். கும்பம் மீனம், கும்பம் கடகம், கும்பம் விருச்சிகமாக இருக்கும். இப்படி இருந்தால் நிறைய சவாலாக இருக்கும். இதை தவிர இந்த காற்று ராசியாக இருக்கக்கூடிய கும்பம், மிதுனம், கும்பம், துலாம்லாம் இருந்தால் நல்ல புரிதல் இருக்கும். அதுவும் மேசம், தனுசுன்னா ரொம்பவுமே சிறப்பான ஒரு பலன் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் உங்கள் சொந்த ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணாலே போதுங்க. நீங்கள் வீட்டிலேருந்து எளிய முறையில் உங்கள் ஜாதக கணிப்பை தெரிஞ்சுக்கலாம். நல்ல ஒரு உயர்வையும் மேன்மையும் இதனால் நீங்கள் பெற முடியும். சனி பகவான் ஆட்சி நாயனாக கொண்ட கும்பராசி அன்பர்கள் சனிக்கிழமையில் சிவபெருமான வழிபாடு செய்யறதுனால நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறலாம். சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷ வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும். அந்த வழிபாடை மட்டும் மறந்துடாதீங்க. அதே போல் அப்படி வழிபாடு செய்யும் பொழுது 2 கொம்புகளுக்கு இடையில் சிவபெருமான வழிபாடு செய்யுங்க. சிறப்பான உயர்வை நீங்கள் பெற முடியும். உங்களுக்கு சிவபெருமான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. சிவனின் அருளாலே உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச எல்லா நல்ல விஷயங்களும் கிடைக்கப்பெற்று நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். இந்த ஓம் நமசிவாயா அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது மனசார நம்பிக்கையோடு ஒரு பிரார்த்தனை நினச்சிக்கிட்டு பண்ணுங்கள். அந்த பிரார்த்தனை இறைவனின் அருளால் விரைவில் உங்களுக்கு நடக்கும். இப்போ நம்ம அந்த அவிட்டம், சதயம், புரட்டாதி உங்களுக்கு இந்த மாதத்தோட கிரக அமைப்பில் என்ன விஷயம் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். கும்பராசியில் முதல்ல பாருங்கள், இந்த அவிட்டம் 3 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க, போராடியாச்சோ கஷ்டப்பட்டாச்சோ வெற்றி பெறணும் அப்படின்னு கடுமையாக உழைக்கக்கூடியவங்க தான் இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் போராடி வெற்றி அடைந்து வரக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் உங்கள் உழைப்பால் சிறப்பான உயர்வு காணக்கூடிய ஒரு சிறப்பான கிரக அமைப்பு உண்டாகியிருக்கு. ஏன்னா உழைப்பால் உயரும் அமைப்பு உங்களுக்கு இருக்குது. எந்த அளவுக்கு கடுமையாக உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்வை நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க. முயற்சிகள் எல்லாமே பலிக்கும். இந்த மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் உச்சமடைந்திருக்கக்கூடிய செவ்வாய் அவர் உங்களுக்கு நல்ல ஒரு தைரியத்தை அதிகரித்து தராரு. செவ்வாய் தைரியக்காரர்கள், அதுவும் உச்ச நிலையில் இருக்கிறதுனால இது சிறப்பான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரிங்க, அதை நீங்கள் பாருங்கள் எவ்வளோ தைரியமாக ஃபேஸ் பண்ண போகிறீங்கன்னு. உங்களோட வேலைகள் எல்லாமே சிறப்பாக செஞ்சு முடித்து வெற்றி வாய்ப்பை பெறுவீங்க. செலவின் வழியில் செல்வாக்கை உயர்த்தக்கூடிய அமைப்பு இப்போ உங்களுக்கு இருக்குது. அதே போல் இந்த மாதம் 22ஆம் தேதியிலேருந்து பாருங்கள், ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய கிரக அமைப்பு சிந்திக்காமல் சில வேலைகளில் ஈடுபட்டு சங்கடத்தை உண்டாக்குது.
அதே போல் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேது புதிய நபர்களின் கொஞ்சம் புதிய நபர்களின் அறிமுகத்தால் கொஞ்சம் சிரமத்தை உண்டாக்குவார். கவனமாக இருங்க. புதிய நபர்களின் அறிமுகம் பிரச்சனையை ஏற்படுத்திடும். கவனமாக இருக்கும். சிந்திக்காமல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது. யோசிச்சு செய்யுங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட கலந்து ஆலோசனை செய்யுங்க. கணவன் மனைவிக்குள்ளே இந்த கலந்து ஆலோசனை செய்யாமல் இருந்தீங்கன்னா இடைவெளி கூட வரும். விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும். எல்லா விஷயத்தையும் கலந்து ஆலோசனை செய்யணும். பண விஷயத்தில் கண்டிப்பாக நீங்கள் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். நல்லா பழகி வந்த நண்பர்கள் கூட இந்த கூட்டாளிகள் கூட உங்களை விட்டு விலகி செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்கள் தொழிலுக்கு எதிர்ப்பு கொஞ்சம் இருக்குது. கவனமாக இருங்க. எதிர்பார்ப்பு கொஞ்சம் இழுபறியாகலாம். புதிய முயற்சிகளை தவிர்க்க பாருங்கள். குடும்பத்தில் இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது. பணியாளர்கள் வேலையில் கவனமாக இருக்கணும். மற்றபடி எந்த பிரச்சனை வந்தாலுமே அதை எதிர்கொள்ளக்கூடிய நல்ல ஒரு தன்னம்பிக்கை தைரியம் இருக்குது. துணிச்சலாக இருங்க. வரக்கூடிய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அமைப்பு தான். பெருசாக ப்ராப்ளம் எதுவும் இல்லை. அடுத்து சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு பெரிய பெரிய திட்டங்களை கூட ரொம்பவுமே அதை கவனமாக தீட்டி அதை நோக்கி பயணம் செய்யக்கூடியவங்க தான் நீங்கள். இந்த மாதம் உங்களுக்கு விழிப்புணர்வோடு செயல்பட்டால் நன்மைகளை பெறலாங்க. விழிப்புணர்வு இல்லை அப்படின்னா பிரச்சனை தான். ராசிக்குள்ளே சஞ்சரிக்கும் ராகு உங்களுக்கு தேவையில்லாமல் நிறைய ஆசைகளை அதிகரிக்கிறார். மற்றவங்களால முடிக்க முடியாத வேலை கூட நீங்கள் நல்லா முடிப்பீங்க. சப்தமாதிபதி சூரியன் மாதம் முழுசுமே ராசியில் சஞ்சாரம் செய்கிறதுனால எடுத்த வேலையை சிறப்பாக செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற வேகம் அதிகரிக்கும். அரசு வழி முயற்சிகளுமே உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான அமைப்பை ஏற்படுத்துது. அரசியல்வாதிகளோட செல்வாக்கு உயரும். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி பொறுப்பு கிடைக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. அடுத்த மாதம் 6ஆம் தேதியிலேருந்து ஜென்ம சனி உங்களை விட்டு விலகுது. இதனால் நெருக்கடியும் உங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இது வரைக்கும் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்பீங்க, துன்பப்பட்டிருப்பீங்க, ரொம்பவுமே துயரப்பட்டிருப்பீங்க. ஏன் நமக்கு இவ்வளோ பிரச்சனை, வீட்டுக்கு போனால் ஒரு நிம்மதியே இல்லை, வர வருமானம் பத்தவே இல்லை, அவ்வளவு செலவாகுது, ஏன் இந்த மாதிரியான சூழல் அப்படின்னு மனசில் ஒரு வேதனை உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஜென்மசனி இப்போ உங்களை விட்டு விலகிறாரு. அதாவது மார்ச் 6ஆம் தேதி விலக போகுது. அதுக்கப்புறம் பாருங்கள், இது வரைக்கும் ஏற்பட்ட நெருக்கடி கண்டிப்பாக உங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிடும். பூர்வ புண்ணியாதிபதி இந்த மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் புதன் வெடுத்த வேலை எல்லாத்தையுமே வெற்றி வாய்ப்பை உண்டாக்கி தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறாரு. அதனால் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்வை கண்டிப்பாக பெறுவீங்க. புதுசாக இடம் வாங்கணும், வீடு வாங்கணும் அப்படிங்கிற கனவு நனவாகும். குடும்பத்தில் நிம்மதியான நிலை உண்டாகுது. வெளியூர் பயணத்தின் வழியே நல்ல ஒரு ஆதாயம் உங்களுக்கு உருவாகி இருக்குது. பணியாளர்களுக்கு நிம்மதியான நிலை இருக்கும். இப்படி இருந்தாலும் புதிய நட்புகள் கிட்ட நீங்களுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாருக்கிட்டையும் உங்களோட வேலையை தயவு செஞ்சு ஒப்படைக்காதீங்க. உங்கள் ரகசியத்தை யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதும் அந்நியர்களிடம் ஒரடி விலகி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. விஷ்ணு துர்க்கையை நீங்கள் வெள்ளிக்கிழமையில் வழிபாடு செய்யுங்க. உங்கள் வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும். அதே போல் நீங்கள் புதிய நபர்கள்கிட்ட தெரியாதவங்கக்கிட்ட உங்களோட ரகசியத்தை பற்றி சொல்லாதீங்க. அலுவலகத்தில் கூட ரகசிய பற்றி வெளிப்படையாக பேசாதீங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களோட வேலைகளில் நிதானமாக பொறுப்புணர்ந்து செயல்படுங்க. நேரத்தை வீணடிக்காதீங்க. அப்படி இருந்தீங்கன்னா நல்லது. அடுத்து பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க தடைகளை எல்லாம் தாண்டி வெற்றி வரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்குங்க. இப்படி தடையே வந்தாலும் அது பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு தூக்கி போட்டு உங்களுக்கான முயற்சியில் ஈடுபட்டு நன்மையை பெறக்கூடிய ஒரு நட்சத்திரம். இந்த மாதம் நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு மாதம். உங்கள் தன லாபாதிபதி குரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வக்கரம் அடைஞ்சிருக்கிறாரு. அதனால் கண்டிப்பாக நீங்கள் உங்களோட அனைத்து செயல்களையுமே நிதானத்தை கடைபிடிக்கணும். எந்த ஒரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செஞ்சால் மட்டும் லாபத்தை நீங்கள் பெற முடியும். கவனமாக இருங்க. ராசிக்குள்ளே சூரியன் ராகு, அதுக்கப்புறம் மார்ச் 6ஆம் தேதி வரைக்கும் சனியும், பிப்ரவரி 22 முதல் செவ்வாய், இந்த கூட்டணி எல்லாம் அமையுது. ஒரே நேரத்தில் 4 பக்கத்தில் இருந்து பயணம் செய்ய வேண்டிய நிலைக்கு ஆளாகக்கூடிய ஒரு அமைப்பு. வேலையில் நெருக்கடி வருங்க. இந்த சமயத்தில் ஒவ்வொரு வேலையிலையுமே அவசரமாக இறங்கி அதில் பிளான் பண்ணலின்னா சங்கடம் கூட வரும். கவனமாக இருங்க. அவசரமாக செஞ்சால் சங்கடத்துக்கு ஆளாகிற மாதிரி தான் இருக்கும். புதிய முதலீடு ஏமாற்றத்தை தரும். கவனமாக இருங்க. இந்த மாதம் முழுவதுமே உங்கள் பாக்கியாதிபதி சுக்கிரன் சாதகமாக சஞ்சாரம் செய்கிறாரு. அதனால் பொருளாதார நிலையில் பெருசாக பிரச்சனை வராது. ஆனால் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ளே இணக்கமான நிலை இருக்குது. பொன்பொருள் சேர்க்கை, புதிய வாகன சேர்க்கையும் ஒரு சிலருக்கு இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இப்போ அமையும். ஒரு சிலர்லாம் கட்டிய வீட்டில் குடி போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடுத்த மாதம் 6ஆம் தேதியிலேருந்து சனி பகவானின் பார்வை சுகஸ்தானத்தில் அஷ்டமஸ்தானத்துக்கும் கிடைக்குது. உடல்நிலையில் கவனம் செலுத்தணும். இந்த காலகட்டத்தில் சட்டத்துக்கு புறம்பாக எந்த ஒரு வேலையிலையும் ஈடுபடாதீங்க. அது சங்கடம் தரும். அதே போல் சட்டத்துக்கு புறம்பாக நீங்கள் ஏதாவது யாருக்காவது உதவி செஞ்சால் கூட பிரச்சனை உங்களுக்கு தான் வரும். வியாபாரிகளாக இருந்தால் கணக்கு வழக்குகளை எப்பயுமே சரியாக வச்சுக்கணும்.
வாழ்க்கை துணையின் ஆலோசனை இந்த மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு சரியான வழியில் நடைபோட வைக்கும். நண்பர்களையுமே அனுசரித்து போங்க. உங்கள் பலம் அதிகரிக்கும். மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்தினா நீங்கள் நினச்ச நல்ல மதிப்பெண்ணை பெறலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் பெறக்கூடிய அமைப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் குலதெய்வ வழிபாடாக செய்யுங்க. குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளும் இருக்கக்கூடிய காலகட்டம் வரக்கூடிய பலன்களை இரட்டிப்பாக கொடுக்கும். பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியாக இருக்கும். உங்கள் குலதெய்வ வழிபாடை செய்யுங்க. நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் உங்கள் குலதெய்வத்தின் அருளால் நீங்கள் நிச்சயமாக பெறுவீங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள்.